பூரான் எறும்பிடம், நண்பா, நான் வருவதை கூட கவனிக்காமல் எங்கே சென்று கொண்டிருக்கிறாய் என்று கேட்டது. அதற்கு எறும்பு, நண்பா, மழை காலத்திற்கு தேவையான உணவை சேமிப்பது என் கடமை. உன்னிடம் பேசினால் என் கடமையைச் செய்ய முடியாது என்றது. எறும்பே, கடமையை சரிவரச் செய்வதால் மட்டும் நீ வல்லவனாக முடியாது. உன்னால் என்னைப் போல வேகமாக ஊர்ந்து வர முடியுமா? அப்படி வந்தால் நீ என்னை விட வல்லவன் என்று ஒத்துக்கொள்கிறேன் என்றது பூரான். அதற்கு எறும்பு, பூரானே, உன்னளவுக்கு வேகமாக என்னால் ஊற முடியாது. ஆனால் நான் செய்யும் சில செயல்களை உன்னால் செய்ய முடியாது என்றது. பூரானோ, அப்படி என்ன செய்துவிடப் போகிறாய் என்று கேட்டது. எறும்பு பூரானை வேடிக்கை பார்க்க சொல்லிவிட்டு குளத்தின் அருகில் இருந்த ஒரு துரும்பில் தொற்றிக்கொண்டு தண்ணீரில் விழுந்து அந்த துரும்பை பற்றி கொண்டு தண்ணீரில் மிதந்தது. பூரானை பார்த்து, உன்னால் இப்படி செய்ய முடியுமா என்று கேட்டது. பூரானுக்கு அப்போதுதான் எல்லோருக்கும் வல்லமை உண்டு என்று புரிந்தது. எறும்பிடம் மன்னிப்பு கேட்டது.